Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது போல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் கிட்ஸ்க்கு சொல்லவே வேணாம், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுபட்டு வர அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது என் குழந்தைங்களுக்கு செய்யறதுனால எங்களுக்கு இந்த காரமே போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்கு இதில் வர மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில். இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் இந்த எண்ணெயிலேயே. உப்பு எதுவும் இப்போ நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம உப்பு சேர்த்தோம்னா நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். நம்ம உப்பு சேர்க்காத இருந்தால் சீக்கிரமாக காய் வெந்து வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்ல குறைவான தீயில வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகுது. காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்படி உப்பு சேர்க்காத போது பார்த்தா சீக்கிரம் அடியும் பிடிக்காது, சீக்கிரமாகவும் காய் வெந்து வந்துடும். பாருங்கள் காய் நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பவும் மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா உப்பு பிடிச்சி வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இப்படி வேக வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு ரெடியும் ஆகிடும். இப்போ நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு, உப்பும் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு உப்பு தேவைப்பட்டால் நம்ம இன்னமும் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கட் பண்ண மல்லி இலை தூவிட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். எல்லோரும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.